Good morning students. Today math class, welcome to math class. In the video number chapter 3 division பத்தி தான் பார்க்க போறோம். Let's get started. Division third chapter ஓட name division. Division அப்படினா தமிழ்ல வகுத்தல் அப்படினு பேர். சரிங்களா? இப்போ division நம்ம ரெண்டு chapter நம்ம என்ன பார்த்தோம்? பெருக்கல் பார்த்தோம். பெருக்கல் I mean multiplication பார்த்தோம். பெருக்கல் அப்படினா ஒரு group certain group இருக்கும். அது எத்தனை group வேணாலும் இருக்கலாம். அந்த groupல இவ்ளோ பொருள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா 6 குரூப் இருக்குது ஒவ்வொரு குரூப்லயும் 4 ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படினா மொத்தம் எவ்வளோ அப்படி என்னது 24 அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரிஞ்சா நமக்கு ஈஸியா போடலாம் அப்படி இல்லைனாலும் ரிப்பீட்டடா அடிஷன் பண்ணனாலும் நமக்கு என்ன தெரியும் நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம போட்றோம் இதே கான்செப்ட் தான் அத ரிவர்ஸ் ஆர்டர் தான் டிவிஷன் பத்தி இப்ப பார்க்க என்னன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண குரூப்ஸ் டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லீங்களா டோட்டல் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இத 6 டைம்ஸா பிரிச்சோம்னா எத்தனை குரூப் ஃபாலோ பண்ண முடியும் அப்படினு சொல்லி என்ன பண்ணுவாங்க இத ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க இதுதான் டிவிஷன் இங்க இன்னும் கிளியரா பார்க்கலாம் இங்க see in yellow box there are 12 books if each student has to be given 3 books to how many students can the books be distributed மொத்தம் வந்து 12 books இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்க்கும் 3 புக் கொடுத்தோம் அப்படினா இப்போ டோட்டல் பாருங்க டோட்டல் நமக்கு நிறைய இருக்கும் நம்ம கையில அப்போ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்க்கும் 3 புக் கொடுத்தோம்னா எத்தனை ஸ்டூடண்ட்க்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படினு கேக்குறாங்க சோ அப்ப 3 குரூப் 3 என்ன பண்ணுவோம் குரூப் பண்ணுவோமா சோ 1 2 3 4 அப்ப 12 மூணு குரூப்பா டிவைட் பண்ணிருக்கோம் அப்ப 3 டிவைட் பண்ணிருக்கோம் அப்ப எத்தனை குரூப் நமக்கு கிடைச்சிருச்சு எத்தனை ஸ்டூடண்ட்க்கு நம்ம கொடுக்க முடியும் 1 2 3 4 ஓகேங்களா அப்ப அந்த 12 நம்ம 3 ஆ டிவைட் பண்றோம் டிவைட் பண்றது அப்படினா பிரித்து கொடுத்தல் வகுத்தல் அப்படினு அர்த்தம் சரிங்களா 3 பிரிக்கிறோம் நம்ம எத்தனை ஸ்டூடண்ட் கொடுக்க முடியும் 4 So இங்க யூஸ் பண்ற இந்த சிம்பல் பேர் தான் divide நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு x ன்னு போட்டோம் இல்லையா x மாதிரி இதுக்கு பேரு into இந்த சிம்பல் பேரு divide symbol ஓகேங்களா இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம் we have already learned in earlier classes that division is a process of equal sharing or equal grouping நாம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல டிவிஷன்னா என்ன அப்படிங்கற ஒரு கான்செப்ட் மட்டும் என்ன பண்ணிருக்கோம் லேர்ன் பண்ணிருக்கோம் சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க டிவிஷன் அப்படினா ஈக்குவல் ஷேரிங் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி பிரிச்சு கொடுக்கிறது ஷேர்னா என்னது பிரிச்சு கொடுக்கிறது ஈக்குவல் குரூப்பிங் இல்லனா ஈக்குவலா ஒவ்வொரு குரூப்பையும் நம்ம மேக் பண்றது ஓகேங்களா see example equal sharing suppose you have 15 marbles and you have to equally distribute them on 5 trays. How many marbles will you place on each tray? உன்கிட்ட 15 marbles இருக்கு அத நீ 5 ட்ரேல நீ வைக்கணும் அது என்ன ஈக்குவலா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் 5 ட்ரேலயும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி என்ன பண்ணனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் சரிங்களா இப்போ எப்படி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் marbles எடுக்கறீங்க 5 ட்ரேலயும் ஒண்ணா வைக்கிறீங்க சோ மொத்தம் இங்க 15 இருக்கும் இல்லையா 15 ல இப்ப 5 போச்சுனா என்ன இருக்கும் 10 இருக்கும் எஸ் ஓகே நெக்ஸ்ட் இங்க 10 ல இருந்த இதுல again நம்ம 1 வைக்கிறோம் சோ 10 ல இருந்து again நம்ம -5 பண்ணிட்டோம் ரிமைன் என்ன இருக்கு ரிமைன் 5 இருக்கும் மறுபடியும் you still have some marbles left you so place one more marble on the tray அப்ப நமக்கிட்ட என்ன இருக்கு மீதி 5 இருக்கு சோ அத மறுபடியும் நம்ம அந்த ட்ரேல வந்து பிளேஸ் பண்றோம் ஒவ்வொண்ணுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப again நமக்கு இங்க 5 இருந்துச்சு 5 கொடுத்துட்டோம் we get 0 finally there are no marbles left with you நமக்கிட்ட என்ன இல்ல இப்போ marbles இல்ல answer there will be 3 marbles on each tray சோ ஒவ்வொரு ட்ரேல நம்ம 3 ஆ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேலயும் ஈக்குவலா ஷேர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொருத்தருக்கு எத்தனை மார்பிள்ஸ் போகும் 3 மார்பிள்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படினா நமக்கு எடுத்துக்க 15 ல இருந்து
நம்ம 5 ட்ரேக்கு 3 3 வச்சோம் அப்படின்னா ஸோ இங்கே 15 மார்பிள்ஸை நம்ம எத்தனையோ டிவைட் பண்ணியிருக்கோம் 5 டிவைட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை கிடச்சிருக்கு 3 மார்பிள்ஸ் கிடச்சிருக்கு இப்படி நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு பேர் தான் டிவிஷன் ஃபேக்ட் ஓகேவா நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனில் எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறோமோ இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்னு சொல்கிறோமோ எது நம்ம டிவைட் பண்ணுறோமோ இதை தான் நம்ம டிவிஷன் ஃபேக்ட்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து பேர் என்னென்னா இது கோஷன்ட் இதில் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்சரை இதுக்கு பேர் கோஷன்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிம்பிள் ஆஃப் டிவிஷன் sharing or distributing equally is nothing but dividing a given quantity அது கொடுத்துருக்க குவான்டிட்டி பொறுத்து நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது ஆர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எடுத்து கொடுக்கறது சரிங்களா அதை தான் நம்ம டிவிஷன்னு சொல்லுவோம் யூஸிங் தி எக்ஸாம்பிள் டிஸ்கஸ்ட் இயர்லியர் we can write the division fact for each one இப்போது இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவிஷன் ஃபேக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் பண்ண போகிறோம் if 15 marbles have to be equally distributed on 5 trays நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 marbles நம்ம 5 traysக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் you will get 3 marbles on each tray ஒவ்வொரு ட்ரேலையும் நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு 3 marbles கிடைச்சிருக்கு using the symbol divide we can represent the division fact as இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவிஷன் ஃபேக்ட் எழுத போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும் டிவைட் நம்ம எவ்வளோ டிவைட் பண்ண போகிறோம் எத்தனையாக பிரிக்க போகிறோம் 1 2 3 4 5 5ஆக பிரிக்க போகிறோம் நம்பர் ஆஃப் ட்ரேஸ் ஓகேங்களா அண்ட் தென் நமக்கு என்ன கிடச்சிருக்கு நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஆன் ஈச் ட்ரே நமக்கு எப்படி கிடச்சிருக்கு ஒரு ட்ரேலையும் 3 மார்பிள்ஸ் கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓகேவா ரிமைனிங் இருக்கிற 18 ஸ்டாம்ப்ஸில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க 6 வந்து 4th ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ரிமைனிங் அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு 5th ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் என்ன இருக்கும் அவ்வளோதான் 5th ஷீட்டில் ஒரு 6 ஸ்டாம்ப்ஸ் பேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன இருக்காது ஏன்னா ஒரு 30 ஸ்டாம்ப்ஸை ஒவ்வொரு பேஜில் நம்ம 6 வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போனா என்ன வரும் அப்போ 6 நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் நமக்கு 6th வந்து வராது ஸோ அவங்களுக்கு மொத்தம் என்ன இருக்குது 5th ஷீட் வரைக்கும் ஃபைனல் பண்ணியிருக்காங்களா பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்போ நமக்கு என்ன ஆன்சரு 5 ஷீட்டு தான் தேவை she has no more stamps left to paste Meena needs 5 sheets எத்தனை ஷீட்ஸ் உங்களுக்கு தேவை 5 ஷீட்ஸ் வந்து தேவை ஈக்குவல் குரூப்பிங் இஸ் ஆல்சோ டிவிஷன் ஆஃப் அ நம்பர் பை another நம்பர் ஓகேவா டிவிஷன்னா ஈக்குவல் குரூப்பிங்னு டிவிஷன் பண்ணக்கூடிய நம்பரை பொறுத்து என்னது சேஞ்ச் ஆகும் thus using the given division symbol equal grouping of Meena stamps can be shown as அதை என்ன பண்ணலாம் அதுக்கூட டிவிஷன் ஃபேக்ட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் 30 ஸ்டாம்ப்ஸு அதை நம்ம ஈச் பேஜுக்கு 6 டிவைட் பண்ணுறோம் அப்போ எத்தனை பேஜஸ் தேவைப்படும் 5 ஓகே இதுதான் இதோட டிவிஷன் ஃபேக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டிவிஷன் பை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனில் ரிப்பீட்டட் அடிஷன்னு சொன்னோமோ டிவிஷன்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அடிஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் சப்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம டிவிஷனும் போட முடியும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி நான் சொன்னதான் 1 to 10 or 11 வரைக்கும் நம்ம டேபிள்ஸ் மெமரி பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா டெய்லி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டேபிள்ஸ் வந்து ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணணும் சென்ட் பண்ணணும் நான் என்னென்ன டேபிள் சொல்லணுமோ அதை நீங்கள் ஆடியோவை சென்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணி பார்க்காம சொல்லி அனுப்பணும் ஆடியோவை சென்ட் பண்ணணும் ஓகே கோயிங் டு தி டாபிக் டிவிஷன் பை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் டிவிஷனை நம்ம ரிப்பீட்டட் சப்ட்ராக்ட் பண்ணியும் நம்ம போடலாம் நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈக்குவல் குரூப்பிங் கேன் ஆல்சோ பி டன் பை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்
ஒரு ஈக்குவல் குரூப் பண்ணுறதுக்கு நம்ம ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மூலியமாகவும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் we have 9 balls on the table. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 9 balls இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. we remove 3 balls from them. இதிலேருந்து ஒரு 3 balls நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம், எடுத்துடணும் அப்படின்னு இருக்காங்க. நீக்கல் அப்படின்னாவே என்ன தான், சப்ட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ 9லேருந்து 3 balls போச்சுன்னா we get 6. அப்போ இங்கே we have 9 minus 3 is equal to 6 balls. Again we remove 3 balls. 6 minus 3 is equal to 3 balls. Finally, if we remove the remaining 3 balls, there will be 3 minus 3 is equal to 0 balls left. இப்படி 3 சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரோம். Repeated subtraction is nothing but division of number by another given number. இப்போ கொடுத்துருக்க நம்பர்லேருந்து என்ன நம்பரை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்களோ அது மூலிமா நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ரிப்பீட்டடாக ஒரே நம்பரால் தான் வர ஆன்சரை சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 9 தான் பால்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ரிமூவ் பண்ணுறோம், அகைன் ஒரு 3 ரிமூவ் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு 3 ரிமூவ் பண்ணுறோம். அன்டில் 0 வர வரைக்கும் நம்ம இந்த சப்ட்ராக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ரிப்பீட்டடாக அந்த நமக்கு 0 வர வரைக்கும் நம்ம இதை சப்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இங்கே எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் அந்த டிவிஷனோட ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 1 time, 2 times, 3 times. ஸோ 9 divide 3. 9-ஐ 3 டிவைட் பண்ணுறப்போ எத்தனை டேபிளுக்கு நம்ம மாற்றிருக்கோம்? இங்கே ஒரு 3 இருக்கும், இங்கே 6 மாறிடுச்சு, எகைன் 3. அப்போ 3 டேபிளுக்கு 3 என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஆன்சர் என்னது? 3. எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிவைட் 18 by 6. அதாவது 18-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் த ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். Subtract 6 from 18 repeatedly until you arrive at 0. என்ன சொல்லியிருக்காங்க? 18-ஐ 6ஆல் ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் until you arrive at 0. நமக்கு எப்போ 0 கிடைக்குமோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். as soon along side பக்கத்தில் கொடுத்துருக்க மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 6 is subtracted from 18 3 times. அப்போ 18 இருந்து நம்ம 6 எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்? 3 times வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிவிஷன் ஃபேக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 18 divide 6 equal to இதான் சொல்லியிருக்கல எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோன்னு, 1 2 3. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Divide 20 by 4 using the repeated subtraction method. அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடில் இதை டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்துருக்க பெரிய வேல்யூவை தான் மேலே ரைட் பண்ணிக்கணும். பைனா இந்த நம்பரால் இதை வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ 4 எதால் டிவைட் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 4ஆல் நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் வர ஆன்சர் வச்சு. ஹியர் 20 minus 4 given நம்பர் என்ன? இங்கே 20 எதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க? 4ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 20லேருந்து 4 சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா we get 16. அகெயின் நம்ம 16-ஐ 4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த 4ஆலங்கிறது ரிப்பீட்டடாக தான் வரணும். ஓகேங்களா? 16 அகெயின் நம்ம -4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். we get 12. 12லேருந்து அகெயின் -4 we get 8. 8லேருந்து அகெயின் 4 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அகெயின் 4. அந்த 4 -4 நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே எந்த இடத்துல நமக்கு 0 கிடைக்குது? எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 கிடைக்குது? 20. 1 2 3 4 5. ஸோ அதுதான் 4 is subtracted from 20 5 times. 20-ஐ 4 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்? 5 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டிவிஷன் ஃபேக்ட் எப்படி எழுதணும்? 20 divide, இங்கே 20 கொடுத்துருக்காங்க, பைக்கு பதில் நம்ம இங்கே டிவைட் சிம்பிள் போடுறோம். ஹியர் 4
equal to எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 இதுதான் இதோட டிவிஷன் ஃபேக்டர் எழுதுறது ஸோ 20 divide 4 is equal to 5 இதுதான் இதோட ஆன்சர் 5 தான் இதோட ஆன்சர் இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் 3.1 போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க look at the following division by repeated subtraction method choose the correct division fact இப்போ அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன் எப்படி ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு டிவிஷன் ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க ஃபேக்ட் டிவிஷன் ஃபேக்ட்னா எந்த நம்பரை எதால் டிவைட் பண்ணியிருக்கோம் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம் இல்லைங்களா அதுதான் டிவிஷன் ஃபேக்ட் ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எப்போவுமே கொடுத்துருக்க பிக் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம்னு சொல்லுவோம் ஸோ 8 தான் என்ன பண்ணியிருக்காங்க 4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ 8 வந்து முன்னாடி இருக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பர் டிவைடுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஓகேங்களா அப்போது இங்கே எங்கே 8 இருக்குது எஸ் ஃபஸ்ட் ஒன்னில் இருக்குது ஃபோர்த் ஒன்னில் இருக்குது -4 கொடுத்துருக்காங்க -4 என்ன சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஸோ அப்போது இங்கே 4 இருக்குது இங்கே 1 இருக்குது ஸோ இது ஆன்சர் இதுதான் எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க 1 2 டைம்ஸ் இப்போ இங்கே எத்தனை தடவை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆன்சர் எஸ்ஸா ஸோ 8 divide 4 is equal to 2 இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1ல் மேம் 2 சம் போடுவேன் செலக்டடாக ஒரு 5 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட் சம் மட்டும் போடலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 21 divide 7 இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணி டிவிஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா repeated subtraction method ஓகேங்களா repeated subtraction methodல தான் யூஸ் பண்ணி போட சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணோம் கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கோங்க என்ன பண்ணோம் இந்த டிவைட் பண்ண போகிற நம்பராக தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நமக்கு 0 கிடைக்கிற வரைக்கும் ஸோ இப்போ 21 நம்ம 7ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஸோ 1லேருந்து நம்ம 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா நோ முடியாது இல்லையா ஸோ என்ன பண்ணுவோங்க பாரோயிங் ஸோ இங்கேருந்து இங்கே 11 ஆயிரும் here 1 ஸோ 11லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் கிடைக்கும் 4 எனக்கு வந்து சப்ட்ராக்ஷன் மறந்துச்சு அப்படின்னு நீங்கள் 11 லைன்ஸ் போட்டுக்கோங்க இதிலேருந்து 2 4 6 இதில் 7 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் 4 இங்கே 4 1க்கு கீழே இங்கே எந்த நம்பரும் இல்லை ஸோ ஹியர் 1 நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் 7ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும் இதுதான் கான்செப்ட் ரிப்பீட்டடாக ஒரு நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அதுதான் எகெயின் நம்ம 4ஆல் இப்போ இங்கே நம்ம 7 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா நோ ஏன்னா 4 வந்து ஸ்மால் நம்பர் ஸோ எகெயின் பாரோ பண்ணுறோம் இங்கே என்ன ஆயிரும் 0 ஹியர் 14லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா again 7லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get 0 நம்ம 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் எத்தனை டைம் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் 1 2 3 times ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதணும் therefore 21 divide 7 is equal to 1 2 3 times ஓகேங்களா இப்படி தான் நம்ம ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனை நம்ம போடணும் ஓகே we are going to end of the video இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.1 ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் ஸோ ஹோம்ஒர்க்கு ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ